ஒரு ஓவியம் அப்படிங்கிறது என்ன? ஒரு கோட்டின் வளர்ச்சி தான் ஒரு ஓவியம். கிறுக்கல்களுக்கு யாருமே மரியாதை செய்யறதில்ல. அது ஓவியமானால் தான் மதிப்பு. அந்த புகைப்பட ஓவியரின் பெயர் ஸ்டீஃபன்சன். நிலக்கரி சுரங்கத்துல சொற்பமான வேலை. நிலக்கரி தோண்டும் போதே சிந்தனைக்கும் போய்விடுவார். வேலை நேரத்துல நின்று கொண்டு தூங்கும் சோம்பேறி என்று வசை விழும். நீராவி எந்திரங்கள் பிரபலமாகிக் கொண்டிருந்த நேரம். நீராவி எந்திரத்தை வைத்து ஒரு வண்டியை தயார் செய்து ஓட்டினா நன்றாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சாரு. எல்லாருமே சிரிச்சாங்க. பைத்தியக்காரா, நீராவி எந்திரங்கள் கடினமானவை. அதை வண்டியில தூக்கி ஏற்றினா வண்டி தரையில பதிந்து சட்னி ஆகுமே, தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மீண்டும் ஸ்டீஃபன்சன் கனவை விவரித்தார். எல்லாருமே சிரித்தாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய வேலை. என்னை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்லை என்று டால்ஸ்டாய் சொல்லும் கூற்று ஸ்டீஃபன்சனின் காதுல எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவர் முயற்சியை மட்டும் கைவிடவே இல்லை. கடின முயற்சி, கண்டுபிடிப்புக்கான முழு அர்ப்பணிப்பு, பசி, தூக்கம், தாகம் மறந்து பல வருட உழைப்பை அவர் செய்தார். எண்ணங்கள் செயலாச்சு. நீராவி எந்திர உதவியுடன் அவர் புதிய ரயில் வண்டியை தயாரித்தார். அது தண்டவாளங்களின் மீது தனது முதல் பயணத்தை தொடங்கியது. முதலில் அதன் வேகம் 20 மைல். ஆனா இன்னைக்கு மக்கள் ஆவன வாய் பிறந்தாங்க. இப்போது அவன் சுறுசுறுப்பானவனாக தெரிந்தான். அவனது தூக்கம் கூட சிந்தனையாக பேசப்பட்டது. எந்த சாதனைக்குமே முதல்ல நக்கல்கள், கேலிகள் மனதை உடைக்க வைக்கும். வீண் வாதம், முரண்பாடுகள் ஓடோடி வரும். கூடவே தோல்விகளும் முகம் காட்டும். எதிர்ப்பு எங்க இல்லையோ அங்கு வெற்றி இல்லை.